பிட்டு சீன்ல நடிக்கும்போது, நிஜமாவே என்னோட அந்த இடத்துல வெளிப்படையாவே பேசின ஷக்கீலா. மலையாள திரைப்படத்துல அதிக அளவு அடல்ட் படங்கள்ல நடிச்சிருக்கக்கூடிய நடிகை ஷக்கீலா பத்தி அறியாதவங்க யாருமே இருக்க முடியாது. மலையாள திரையுலகத்துல ஷக்கீலா அக்கா திரைப்படம் வெளிவருது அப்படின்னு சொன்னாலே, மலையாள திரையுலகத்துல இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்களாக இருக்கிற மோகன்லால்லேருந்து மம்முட்டி வரைக்கும் பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு இவங்களோட படம் ரொம்ப பெரிய அளவு வசூல் தர்றதோட மட்டும் இல்லாம, மாஸ் ஹிட்டையும் கொடுத்துரும். அதனால தான் நடிகை ஷக்கீலாவுக்கு அதிக அளவு ஆண் ரசிகர்கள் இருக்கிறதோட மட்டும் இல்லாம, இவங்கள லேடி லால், சைக்ளோன் அப்படிங்கிற அடைமொழிகள் கொடுத்து கூப்பிடுறத வழக்கமா வச்சிருந்தாங்க. மலையாள திரையுலகத்துல தனக்கு அப்படின்னு ஒரு தனி இடத்த பிடிச்சுக்கிட்டு, ரசிகர்கள் மத்தியில பிரபலமா இருக்கக்கூடிய கனவு கன்னி நடிகை ஷக்கீலா, ஒரு காலகட்டத்துல மலையாள திரையுலகத்துல சக்கப்போடு போட்ட நடிகையா திகழ்ந்தாங்க. அதுக்கப்புறமா இவங்க திரைப்படங்கள்ல நடிக்கிறதுக்கு கேரள அரசு தடை விதிச்சதுக்கு அப்புறமா, சென்னையில குடியேறிட்டாங்க. சென்னையில குடியேறின இவங்க திரைப்படங்கள்ல நடிக்கிறத நிறுத்திடாம தென்னிந்திய மொழி படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. இதுவரைக்கும் சுமார் 300க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்கக்கூடிய இவங்க, மலையாளம் மட்டும் இல்லாம தமிழ், தெலுங்கு மாதிரியான படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க. தமிழ பொறுத்தவரைக்கும் இவங்க குணச்சித்திர வேடத்தையும், நகைச்சுவை வேடத்தையும் ஏற்று நடிச்சாங்க. சமீபத்துல விஜய் டிவில நடந்த ரியாலிட்டி ஷோவான குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில கலந்துகிட்ட இவங்க, அன்பான உள்ளத்த தெரிஞ்சுக்கிட்ட நெறைய பேரு இவங்கள அன்போட அம்மா அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க. நடிகை ஷக்கீலா தன்னோட வாழ்க்கை அனுபவங்கள சுயசரிதையா, புத்தகமா வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அப்பப்போ யூடியூப் சேனல்கள்ல, பேட்டிகள்ல தன்னோட வாழ்க்கையில நடந்த கசப்பான அப்புறம் மகிழ்ச்சியான சம்பவங்கள பகிர்ந்திருக்காங்க. அந்த வகையில சமீபத்தில ஷக்கீலா பேசும்போது, "நான் அந்த மாதிரியான படங்கள்ல நடிக்கும்போது நிஜமாவே என்னோட உறவுக்கள்லாம் முயற்சி பண்ணுவாங்க." அப்படிங்கிற குண்ட தூக்கி போட்டிருக்காங்க. அவங்களோட இணைஞ்சு நடிக்கக்கூடிய நடிகர்கள், ஷக்கீலாவோட அந்த இடத்துல வேணும்னே கை வச்சு செய்யக்கூடாத விஷயங்கள செய்யறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூச்சமே இல்லாம சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த நேரத்துலலாம் அவங்க சுதாரிச்சுக்கிட்டு அங்கிருந்து விலகி வந்திருக்கேன் அப்படிங்கிற செய்திய கேட்டு, என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம எல்லாரும் வாய் பிளந்து நிக்கிறாங்க. அத்தோட இந்த விஷயத்துக்காக கோபப்படவும் முடியாது. அதே சமயம் அத ஒத்துக்கவும் கூடாது. இப்படி இதுக்கு 2க்கும் இடைப்பட்ட விஷயத்த யாருடைய முகமும் கோணாம நாம நம்மள பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமா இருந்திருக்காங்க நடிகை ஷக்கீலா. அப்படிதான் என்னோட பயணம் அமைஞ்சது அப்படின்னு பேசியிருக்காங்க நடிகை ஷக்கீலா. இந்த விஷயம் இப்போ இணையத்துல வைரலா பரவிட்டு வரதோட மட்டும் இல்லாம, ரசிகர்கள் மத்தியில பேசு பொருளாவும் மாறிருச்சு. அது மட்டும் இல்லாம சில ரசிகர்கள் இந்த மாதிரி பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி தான் நடிகை ஷக்கீலா தன்னோட குடும்பத்தாருக்கு உற்ற துணையா இருந்திருக்காங்க அப்படிங்கிற செய்திய தெரிஞ்சுக்கிட்டு, அவங்களோட நல்ல உள்ளத்த தொடர்ந்து பாராட்டிட்டு வராங்க. தமிழ் சினிமாவுல பிரபலமான குணச்சித்திர நடிகையாவும், காமெடி நடிகையாவும் பார்க்கப்பட்டு வரவங்க தான் நடிகை தேவதர்ஷினி. இவங்க முதல்ல தமிழ் திரைத்துறையில நடிக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறமா தெலுங்கு படங்கள்ல வாய்ப்பு கிடைக்க, அங்கேயும் பிரபல தொலைக்காட்சி நடிகையா பார்க்கப்பட்டாங்க. பல்வேறு தொலைக்காட்சி தொடர்கள்ல நடிச்சு பெரும் புகழ் பெற்ற நடிகையா பார்க்கப்பட்டு வந்த தேவதர்ஷினி, அப்பப்போ கிடைக்கக்கூடிய திரைப்பட வாய்ப்புகள்ல தன்னோட நடிப்பு திறமைய வெளிப்படுத்தி, ஒட்டுமொத்த ரசிகர்களோட மனம் கவர்ந்த குணச்சித்திர நடிகையா பார்க்கப்பட்டு வந்தாங்க. இவங்க தொலைக்காட்சி தொடர்கள்ல நடிக்கிறதுக்கு முன்னாடி தொலைக்காட்சி தொகுப்பாளினியா தான் தன்னோட வாழ்க்கைய ஆரம்பிச்சாங்க. முதல்ல மர்மதேசம் அப்படிங்கிற தொடர்ல நடிச்சு நடிகையா அறிமுகமான தேவதர்ஷினி, அதுக்கப்புறமா அத்திப்பூக்கள் மாதிரியான பல்வேறு தொடர்கள்ல நடிச்சு பிரபலமான சீரியல் நடிகையா பார்க்கப்பட்டு வந்தாங்க. திவ்யதர்ஷினி போன 2003வது வருஷம் வெளியான பார்த்திபன் கனவு படத்துல நடிச்சதுக்காக சிறந்த நகைச்சுவை நடிகைக்கான தமிழக அரசு விருதையும் பெற்று கௌரவிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா காக்க காக்க, பொன்னியின் செல்வன், கண்ட நாள் முதல், சரவணா, தீபாவளி, கிரீடம், எவனோ ஒருவன், பிரிவோம் சந்திப்போம், சரோஜா, படிக்காதவன், புதிய பயணம் மாதிரியான படங்கள்ல நடிச்சிருக்காங்க. எந்திரன், காஞ்சனா, சகுனி, கண்ணால் லட்டு தின்ன ஆசையா, தீயா வேலை செய்யணும் குமாரு, தில்லுமுல்லு, பிகில், மெர்சல் மாதிரியான படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க. தொடர்ந்து பல்வேறு திரைப்படங்கள்ல குணச்சித்திர வேடங்கள்லயும், காமெடி வேடங்கள்லயும் நடிச்சு அசத்தியிருக்காங்க தேவதர்ஷினி. சினிமாவுல நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே, பிரபல நடிகையா இருக்கும்போதே 2002வது வருஷம் சீரியல் நடிகரான சேத்தன் அப்படிங்கிறவர கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க தேவதர்ஷினி. 2 பேருமே தொடர்ந்து சீரியல்ல நடிச்சுட்டு வந்ததால பிரபலமான ஜோடியா பார்க்கப்பட்டாங்க. அதோட இவங்களுக்கு நியாத்தி கடம்பி அப்படிங்கிற ஒரு பொண்ணும் இருக்காங்க. நியாத்தி விஜய் சேதுபதி நடிப்புல வெளியான 96 படத்துல குட்டி ஜானுவோட தோழியா நடிச்சு அசத்தியிருந்தாங்க. கௌரி கிஷன் கூட தோழியா படம் முழுக்க வந்துட்டு போற நியதி அந்த படத்துல ரொம்ப பெரிய அடையாளத்த ஏற்படுத்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா தொடர்ச்சியா ஒரு சில படங்கள்ல நடிச்சுட்டு வந்தாங்க. பார்க்கறதுக்கு தன்னோட அம்மாவோட தோற்றத்திலேயே இருந்ததால நியாத்தி மக்களோட மனச வெகுவா கவர்ந்தாங்க. பிரபலமான குழந்தை நட்சத்திரமா தமிழ் சினிமாவுல பார்க்கப்பட்டு வந்த நியாத்தி இப்போ டீனேஜ் வயசை எட்டி படு கிளாமரா சுத்திட்டு இருக்காங்க.